செய்திக் கதம்பம். இன்றைய செய்தி கதம்பத்தில் சர்வதேச அருங்காட்சியக தினத்தை முன்னிட்டு வேலூர் கோட்டை அருங்காட்சியகத்தில் நடைபெற்ற பயிற்சி முகாம் குறித்து எமது செய்தியாளர் தரும் தகவல்கள், நாகப்பட்டினம் மாவட்டத்தில் வேளாண் விற்பனை குழு மூலம் உளுந்து கொள்முதல் செய்யப்படுவது குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் தகவல் மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன. சர்வதேச அருங்காட்சியக தினத்தை முன்னிட்டு வேலூர் கோட்டையில் உள்ள அருங்காட்சியகத்தில் கல்லூரி மாணவிகளுக்கு ஒருநாள் பயிற்சி முகாம் நடைபெற்றது. இதுகுறித்து எமது வேலூர் மாவட்ட செய்தியாளர் தரும் தகவல்கள். மனித நாகரிகத்தின் கடந்த காலத்தையும் வரலாற்று இயக்கங்களையும் கலாச்சார பரிமாற்றத்தையும் அறிந்து கொள்ளும் வகையில் அருங்காட்சியகங்கள் திகழ்ந்து வருகின்றன. பண்டைய காலத்தில் பயன்படுத்தப்பட்ட பொருட்கள் சேகரிக்கப்பட்டு அவற்றினை பாதுகாத்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் சேகரிப்பு, ஆய்வு, காட்சிப்படுத்துதல், கற்பித்தல் என்ற 4 வகையான செயல்முறைகளை கொண்டு அருங்காட்சியகங்கள் செயல்பட்டு வருகின்றன. வேலூர் கோட்டையிலுள்ள அரசு அருங்காட்சியகத்தில் 1400 ஆண்டுகள் பழமையான கற்சிற்ப கூடம், பழமையான பொருட்களின் வரலாற்று கூடம், 1000 ஆண்டுகள் பழமையான பொருட்கள் அடங்கிய படிமக்கூடம், 200 ஆண்டுகள் பழமையான போர்வாள்கள், சிப்பாய் புரட்சியின் போது பயன்படுத்தப்பட்ட பீரங்கிகள் மற்றும் பல்வேறு இடங்களில் இருந்து கண்டெடுக்கப்பட்ட வீரக்கற்களும் கல்வெட்டுகளும் என சுமார் 3000க்கும் மேற்பட்ட பொருட்கள் பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. அருங்காட்சியகத்தில் AI தொழில்நுட்பத்துடன் அமைக்கப்பட்டுள்ள பேசு மரம் பார்வையாளர்களை மிகவும் கவர்ந்துள்ளது. இந்த அருங்காட்சியகத்தை பார்வையிட நாள்தோறும் நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் வந்து செல்கின்றனர். அருங்காட்சியக தினத்தையொட்டி கல்லூரி மாணவிகளுக்கு உள்ளிடை பயிற்சி முகாம் நடைபெற்றது. இதில் ஏராளமான மாணவிகள் பங்கேற்றனர். இந்த பயிற்சி முகாமை குறித்து அருங்காட்சியக காப்பாட்சியர் திரு சரவணன் கூறும்போது, சர்வதேச அளவில் கொண்டாடப்படுகின்ற வேலூர் அருங்காட்சியகத்திலும் பயிற்சி முகாம் வழங்கப்பட்டு வருகிறது. இன்டர்ன்ஷிப் என்று சொல்லப்படுகின்ற இந்த உள்ளக பயிற்சியானது கல்லூரி மாணவர்களுக்கும் மணித்துளிகள் அவர்களுக்கு இந்த உள்ளக பயிற்சி ஒவ்வொரு ஆண்டும் வழங்கப்பட்டிருந்தது. இந்த அருங்காட்சியக தினத்தின் நோக்கம் அருங்காட்சியகம் அனைவருக்குமான அருங்காட்சியகம். இது கலை பொக்கிஷங்களை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்வது அருங்காட்சியகம் பெரும் பங்கு ஆற்றி வருகிறது. இது போன்றது இன்றைய தினம் நம்முடைய சிறப்பு விருந்தினராக வேலூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் நம்ம அருங்காட்சியகம் வந்து புத்துரைக்கேற்றி இந்த விழாவினை தொடங்கிவிட்டார்கள். அடுத்த 1 மாத காலம் இந்த பயிற்சி முகாமானது பல்வேறு கல்லூரிகளுக்கு தொடர்ச்சியாக நடத்தப்படும். அருங்காட்சியக தினத்தையொட்டி நடைபெற்ற பயிற்சி முகாமில் பங்கேற்ற மாணவிகள் தங்கள் கருத்தை கூறும்போது, இது எங்க கல்விக்கு மட்டும் இல்லாம தனியா ஒரு கலையை கத்துக்கவும் மிகவும் உதவியா இருக்குது. வேற எதனா பண்ணணும் அப்படின்னா இந்த ஓவியம் எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நாங்க நம்புறோம். பயிற்சி மூலமா எங்களோட கல்லூரி படிப்புகளுக்கு அதுக்கப்புறமும் எங்களோட வாழ்க்கையில ஒரு பாதையை உருவாக்குறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பா இதை நாங்க பயன்படுத்தி அது எங்களோட எதிர்காலத்தை பயணிக்கும் அப்படின்னு சொல்லி நாங்க நம்புறோம். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் வேளாண் விற்பனை குழுவின் கீழ் இயங்கும் நாகப்பட்டினம் மற்றும் கீழ்வேளூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் மூலம் உளுந்து கொள்முதல் செய்யப்படுவது குறித்து எமது நாகை மாவட்ட செய்தியாளர் தரும் தகவல்கள். விவசாயிகளின் விளைபொருளுக்கு உரிய விலை கிடைக்கவும் அவர்களின் வருவாயை பெருக்கவும் அரசு அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகிறது. உளுந்து சாகுபடி செய்த விவசாயிகள் பயன்பெறும் வகையில் நாகை மாவட்டத்தில் அவர்கள் விளைவித்த உளுந்து விளைபொருளை மத்திய அரசின் நேபட் நிறுவனத்துடன் இணைந்து அரசு கொள்முதல் செய்ய உள்ளது. தற்போது உளுந்து குறைந்த விலையில் உள்ளூர் சந்தையில் விற்பனை செய்யப்படுகிறது. விவசாயிகள் நலன் கருதி மத்திய அரசால் நிர்ணயிக்கப்பட்ட தரத்திற்கு 1 கிலோ உளுந்து விலை ரூபாய் 78 என்ற விலையில் கொள்முதல் செய்யப்பட உள்ளது. நாகப்பட்டினம் விற்பனை குழுவின் கீழ் இயங்கும் கீழ்வேளூர், திருப்பூண்டி மற்றும் நாகப்பட்டினம் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் மூலம் 350 மெட்ரிக் டன் உளுந்து கொள்முதல் செய்ய அரசாணை வரப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் மூலம் பயன்பெற நிலத்தின் கணினி மூலம் பெறப்பட்ட சிட்டாடங்கள், ஆதார் அட்டை நகல், வங்கி கணக்கின் புத்தக நகல் மற்றும் ஆதாருடன் இணைக்கப்பட்ட அலைபேசியுடன் சம்பந்தப்பட்ட விவசாயி நேரில் வந்து ஆதார் கைரேகை பதிவு செய்து அங்கீகரிக்கப்பட்ட பதிவு மேற்கொள்ள கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். சம்பந்தப்பட்ட வட்டார விவசாயிகள் மற்றும் அந்தந்த வட்டாரத்தில் உள்ள ஒழுங்குமுறை விற்பனை கூட மேற்பார்வையாளர்களை அணுகி முன்னுரிமை அடிப்படையில் பதிவு செய்து கொள்ளலாம். எனவே ஒழுங்குமுறை விற்பனை கூட மூலமாக நாகப்பட்டினம், கீழ்வேளூர், திருப்பூண்டி ஆகிய மையங்களில் பதிவு செய்யப்பட்ட விவசாயிகளை விற்பனை கூட பொறுப்பாளர்கள் அலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு விளைபொருட்களை எடுத்து வர குறிப்பிடும் நாளில் மட்டுமே அலுவலகத்திற்கு கொண்டு சென்று விற்பனை செய்ய கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். 1 ஹெக்டேர் சாகுபடி பரப்பிற்கு 1 கிலோ உளுந்து என்ற அளவில் கொள்முதல் செய்ய ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. எனவே விவசாயிகள் தங்களுடைய உளுந்தினை விற்பனை கூடங்களில் விற்பனை செய்து பயன்பெறலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர்களுக்கான தொகை உரிய வங்கி கணக்கில் உடனடியாக வரவு வைக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குஜராத்தில் நடைபெற்ற ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் வேலூரைச் சேர்ந்த திரு அஜித் நாராயணன் 71 கிலோ எடைப்பிரிவில் வெண்கலப் பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ளார். இதுகுறித்து எமது வேலூர் மாவட்ட செய்தியாளர் தரும் தகவல்கள்.
கோட்டைகளின் நகரம் என்று அழைக்கப்படும் வேலூர் இப்பொழுது விளையாட்டுத் துறையில் சாதனைகளின் நகரமாக உருவெடுத்து வருகிறது. வேலூர் மாவட்டத்தில் நூற்றுக்கணக்கான மாணவ மாணவிகள் மற்றும் இளைஞர்கள் பளுதூக்குதல், வலுதூக்குதல், கபடி, சிலம்பம் போன்ற பல்வேறு விளையாட்டுகளில் பங்கு பெற்று பல சாதனைகளை படைத்து வருகின்றனர். குறிப்பாக பளுதூக்கும் வீரர்கள் ஜூனியர் மற்றும் சீனியர் பிரிவுகளில் தங்கம், வெள்ளி மற்றும் வெண்கல பதக்கங்களை வென்று மாவட்டத்திற்கும் தமிழகத்திற்கும் தொடர்ந்து பெருமை சேர்த்து வருகின்றனர். இந்நிலையில் தற்போது சத்துவாச்சாரி பகுதியைச் சேர்ந்த அஜித் நாராயணன் பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு விளையாட்டுகளில் பளுதூக்கும் போட்டிகளில் பங்கேற்று பல விருதுகளையும் சான்றிதழ்களையும் பெற்றுள்ளார். தெற்கு ரயில்வேயில் பணியாற்றி வரும் இவர் குஜராத் மாநிலம் காந்தி நகரில் கடந்த 11ஆம் தேதி முதல் நடைபெற்ற ஆசிய பளுதூக்கும் சாம்பியன்ஷிப் போட்டியில் அஜித் நாராயணன் 71 கிலோ எடை பிரிவில் வெற்றி பெற்று வெண்கல பதக்கம் வென்று புதிய சாதனை படைத்துள்ளார். இது வெறும் பதக்கம் மட்டுமல்ல, சுமார் 27 ஆண்டுகால நீண்ட காத்திருப்பிற்கு பிறகு வேலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு வீரர் சர்வதேச பளுதூக்கும் மேடையில் ஏறி வரலாற்று சாதனை படைத்துள்ளார். மேலும் இனிவரும் காமன்வெல்த் மற்றும் ஏசியன் பளுதூக்கும் போட்டிகளிலும் 2028ஆம் ஆண்டு நடைபெறும் ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்று பதக்கம் வெல்வதே தனது லட்சியம் என்றும் அஜித் நாராயணன் கூறினார். ஏசியன் வெயிட் லிஃப்டிங் சாம்பியன்ஷிப்பில் பிரான்ஸ் மெடல் வின் பண்ணியிருக்கேன். இல்லாமல் 27 வருஷம் கழிச்சு தமிழ்நாட்டில் நான் பிரான்ஸ் மெடல் வின் பண்ணியிருக்கேன். எவ்வளோ வெயிட் லிஃப்டர் இருக்காங்க, பெரிய பெரிய ஜாம்பவான்லாம் இருந்திருக்காங்க. ஸோ முதல் முறையாக வேலூரில் நான் பிரான்ஸ் மெடல் வின் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்கப்புறம் வரக்கூடிய காம்படிஷனில் காமன்வெல்த் கேம்ஸ், ஏஷியன் கேம்ஸ், ஒலிம்பிக்ஸ் போன்ற போட்டிகளில் பங்கேற்று பதக்கம் வெல்வேன் நம்புகிறேன். என்னுடைய குடும்பத்திற்கும் என்னுடைய நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றி. தமிழ்நாடு வெயிட் லிஃப்டிங் அசோசியேஷன், இந்தியன் வெயிட் லிஃப்டிங் அசோசியேஷன் என்னை சப்போர்ட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. முயற்சி இருந்தால் எதிலும் வெற்றி பெறலாம் என்பதற்கு அஜித் நாராயணனே ஒரு எடுத்துக்காட்டாக திகழ்கிறார் என்றால் அது மிகையாகாது. சமூக வலைதள பதிவுகள். இந்தியா ஸ்வீடன் இடையேயான உறவுகள் மேம்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஸ்வீடன் பயணத்தை முடித்துக் கொண்டு நார்வே செல்வதற்கு முன்பாக சமூக வலைதளத்தில் அவர் இக்கருத்தை பதிவிட்டுள்ளார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் 2 நாள் அரசுமுறை பயணமாக வியட்நாம், தென்கொரியா நாடுகளுக்கு செல்கிறார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த நாடுகளுடனான இந்தியாவின் உறவுகள் மேம்பட இந்த பயணம் வழிவகுக்கும் என்று கூறியுள்ளார். புல்லட் ரயில் திட்டத்தின் பணிகள் மும்பையில் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக ரயில்வே அமைச்சகம் சமூக வலைதள பக்கத்தில் தெரிவித்துள்ளது. OOSC என்ற திட்டமானது வெறும் கல்வி திட்டம் மட்டுமல்ல, இது ஒரு இயக்கம் என்று கல்வி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மாணவர்கள் தங்கள் உண்மையான கல்வித்திறத்தை உயர்த்தும் சிறந்த வாய்ப்பாக இத்திட்டம் விளங்குவதாகவும் அந்த அமைச்சகம் மேலும் தெரிவித்துள்ளது. இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது.